விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கு கோவையில் இன்று பிற்பகலில் தொடங்க உள்ளது. விமான நிலையத்தில் குவிந்த தொண்டர்கள் கூட்டமாக இருந்த நிலையில் கருத்தரங்கிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் உள்ளிட்ட விவரங்களோடு செய்தியாளர்கள் ஐஸ்வர்யா மற்றும் சந்தானம் ஆகியோர் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். முதலில் கோவை விமான நிலையத்தில் உள்ள கள நிலவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்டு பெறலாம். ஐஸ்வர்யா, முன்னதாகவே செய்திகளில் பதிவு பண்ணியிருந்தீங்க, அந்த அளவுக்கு கூட்டம் விஜயோட வருகையொட்டி கோவை விமான நிலையத்தில் இருக்கு அப்படின்னு. கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கு இல்லையா, கலைந்து போக சொல்லி. ஆனா இப்ப அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? பிரியா, நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். காவல்துறையினரும், அதாவது உள்ளூர் காவல்துறையினரும் விமான நிலையத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ள மத்திய ரிசர்வ் படையினரும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது அவர்கள் எல்லாரும், அதாவது விஜய் வரக்கூடிய இந்த முதன்மையான இடத்தில் கட்சி தொண்டர்கள் கூட்டமாக இருந்ததால் அவர்களை அமர சொல்லி தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலம் கட்சி நிர்வாகிகளும் காவல்துறையினரும் அறிவுறுத்தி தான் வராங்க. நீங்களே இந்த காட்சிகளை பார்த்தால் உற்சாகமாக விஜயை வரவேற்பதாக கட்சி தொண்டர்கள் இங்க குழுமி இருக்காங்க. கோவை விமான நிலையமே இங்க விழாக்கோலம் போட்டிருக்குதான் நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த முதன்மையான பகுதியில் விஜய் இந்த பகுதியில் வருவார். அதனால இந்த முதன்மையான பகுதியிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்காங்க. காவல்துறையினரும் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கிகள் மூலம் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கட்டுப்படுத்தி வருதான் நம்மளால பார்க்க முடிகிறது. இங்க மட்டும் இல்ல, இங்கிருந்து அவிநாசி சாலை கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவில் அங்கேயும் வழிநெடுகிலும் தொண்டர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் தொண்டர்கள் இங்கு கூறியிருக்காங்க. காலை 8 மணி முதலே தொண்டர்கள் வர தொடங்கியுள்ளனர். அப்போதிருந்தே காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைதான் இருக்கிறது. கட்டுப்படுத்துவதற்காக கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் கட்சி தலைவராக முதன்முறையாக கோவைக்கு விஜய் வருவதால் அவரை காண வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் இங்கு தொண்டர்கள் ஒரு குழுமி இருக்காங்க. விமான நிலையம் விழா கோலம் பூண்டிருக்குன்னே சொல்லலாம். பிரியா, நிச்சயமா காட்சிகளே பார்த்து புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுல தொண்டர்கள் கூடியிருக்காங்க அப்படிங்கறத. நீங்க இணைப்பிலேயே இருங்க ஐஸ்வர்யா. அடுத்ததாக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சந்தானம், அங்க விமான நிலையத்துல கடுமையான கூட்டம் இருக்கு, கட்சி நிர்வாகிகள் குவிஞ்சிருக்காங்க விஜய பாக்குறதுக்காக. நீங்க இப்ப கருத்தரங்கு நடக்கிற இடத்துல இருக்கீங்க, அங்க என்னென்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? 2 நாட்கள் இந்த கருத்தரங்கு அப்படிங்கறது நடக்க இருக்கு. எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு யாரெல்லாம் கலந்துக்க இருக்காங்க? அது குறித்த விவரம் என்னன்னு சொல்லுங்க. பிரியதர்ஷினி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சரவணப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் தான் நடைபெறுது. அந்த வளாகத்தினுடைய வெளியே தான் நம்ம இருக்கோம். இன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்டங்களை சார்ந்த பூத் கமிட்டி முகவர்கள் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு 7000 பேர் இன்றும் நாளை ஒரு 7000 பேர் என ஒட்டுமொத்தமா 14000 பேர் இந்த 2 நாட்கள்ல பூத் கமிட்டி பயிற்சி முகாம்ல பங்கேற்கிறாங்க. மாலை 3 மணிக்கு தான் நிகழ்ச்சி நடைபெறுவதனால மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் 12 மணிக்கு அழைத்து வரும்படி கட்சியின் சார்பாக ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டதுனால தற்போது வரை பெரிய அளவில் இங்க கூட்டம் என்பது வரல. இருப்பினும் கூட நம்ம இந்த நிகழ்ச்சி அரங்கினுடைய வெளியில எவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பாக்குறோம். முழுமையா பேரிகார்ட் போடப்பட்டு மூடப்பட்டிருக்கு. இங்க வெளியவே இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடியவங்க இருக்காங்க. வெளியே 7000 பேருக்கும் தனித்தனியா பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. அதுல QR கோடு ஸ்கேன் பண்ணப்பட்ட பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்குது. ஒரு முறை ஸ்கேன் செய்யப்பட்ட பாஸை இன்னொரு முறை ஸ்கேன் பண்ணா ஸ்கேன் ஆகாத வகையில், ஏன்னா தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சியில போலி பாஸ் விநியோகம் என்பது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த முறை அந்த மாதிரியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 12 மணிக்கு நிர்வாகிகள் வந்த பின்னு ஒவ்வொருவரையா ஸ்கேன் பண்ணி எந்தெந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்திருக்காங்க அப்படின்னு கையொப்பம் வாங்கிட்ட பிறகுதான் உள்ள போறாங்க. 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தவிக தலைவர் விஜய் தான் கடைசியாக பேசுறாரு. ஒட்டுமொத்தமா ஒரு 20 நிமிடங்கள் வரை அவருடைய உரை என்பது இருக்கும் அப்படின்றது தெரியுது. இன்னொரு புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னையை விட்டு வெளியே வந்தா கூட
தொடர்ச்சியா அவர் மக்களை நோக்கி பயணம் இருந்தாலும் கூட அவர் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த நிகழ்ச்சியுடைய அரங்கில் இல்ல. நம்ம பிரதமர் நரேந்திர மோடியுடைய நிகழ்ச்சியில கூட எளிமையா பங்கேற்றலாம், பெரிய அளவில் உள்ளே சென்று செய்தி சேகரிக்கிறதுக்கான அனுமதி என்பது வழங்கப்படும். ஆனால் தாவேக தலைவருடைய நிகழ்ச்சியில தற்போது வரை எந்த ஒரு அனுமதியுமே வழங்கப்படாம இருக்கு. யாருமே உள்ள செல்ல முடியாத ஒரு நிலைதான் இருக்கு. தொடர்ச்சியா தாவேக தலைவர் பொதுவெளிக்கு வந்தா கூட அது அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சியாவே தாவேக சார்பில் திட்டமிட்டு நடத்தி வர்றதை நம்ம பார்க்கிறோம். 12 மணிக்கு மேல நிர்வாகிகள் வராங்க. இன்று 3 மாவட்டங்களை சார்ந்த சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்டங்களை சார்ந்த 7000 பேர் இன்று நடைபெறக்கூடிய முதல் பயிற்சி முகாமில் பங்கேற்கிறாங்க. ஆதவ் அர்ஜுன் தான் இதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் தற்போது உள்ள இறுதிக்கட்ட பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். பிரியா, இன்று பிற்பகல் 3 மணிக்கு கருத்தரங்கு தொடங்கி நடக்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. முன்னதாக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, விஜய் எவ்வளவு நேரம் பேச இருக்காரு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.